12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.8ல் வினா எண் 3. வளைவரை 2 + x - x² + y = 0, அப்புறம் x அச்சு x -3 x 3 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. சமன்பாட்டை எடுத்து எழுதிப்போம். அடுத்ததா இதில் ஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத அந்தாண்ட கொண்டு போயிடும். -x² அந்த பக்கம் போனால் +x² +x அந்த பக்கம் வந்தால் -x +2 அந்த பக்கம் வந்தால் -2. x yன்னு ஒரு அட்டவணை சின்னதாக போடுவோம். xக்கு பதிலாக 0, yக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தோம்னா என்ன மதிப்பு வருதோ அதை எழுத போகிறோம். முதல்ல xக்கு பதிலாக 0 கொடுப்போம். xக்கு 0 கொடுத்துட்டோம்னா இந்த உறுப்பும் 0, இந்த உறுப்பும் 0, -2 மட்டும் இருக்கும். எது? y = -2. yயோட மதிப்பு -2. அடுத்தது yக்கு பதிலாக 0, yக்கு பதிலாக 0னா இந்த இடத்துல 0, x² - x -2 அப்படிங்கிறது = என்ன வரும்னா yன்னு இருக்கும். yக்கு பதிலாக 0ன்னு கொடுக்க போகிறோம். இது ஒரு இருபடி சமன்பாடு. பெருக்குனா -2, கூட்டுனா -1. எப்படி பிரிக்கலாம் இதை அப்படின்னா x - 2 x + 1 அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது xோட மதிப்பு என்ன வரும்னா இந்த -2ங்கிறது +2ன்னு ஆகும். இன்னொரு xோட மதிப்பு என்ன வரும்னா +1ங்கிறது -1 வரும். இப்போ yக்கு 0ன்னு கொடுக்குறப்ப ஒரு xோட மதிப்பு 2, அதே yக்கு 0 கொடுக்குறப்ப xோட இன்னொரு மதிப்பு என்ன வருது? -1 வருது. என்னென்ன புள்ளி வருது? 0 -2 இது ஒரு புள்ளி, அடுத்தது 2, 0 இது ஒரு புள்ளி, கடைசியாக -1, 0 இது ஒரு புள்ளி. இந்த 3 புள்ளியும் இந்த வரைபடத்தில் குறிக்க போகிறோம். இது x அச்சு, இது y அச்சுன்னு வச்சுப்போம். 0, -2 அதாவது x 0, y -2. yங்கிறது இது, -2ங்கிறது இந்த இடம் வரும். அதனால் இந்த இடத்த குறிச்சிக்கிறோம். அடுத்தது 2, 0. 2, 0னா xல் 2, yல் 0. அப்போ xல் இருக்கிற 2ஐ மட்டும் குறிச்சா போதும். 2ங்கிறது இந்த இடம். கடைசியாக -1, 0, -1ங்கிறது xல் இருக்கிறது. அதனால் இந்த இடம். நமக்கு வளைவரை எப்படி வரும் அப்படின்னா இந்த வடிவத்தில் வரும். இப்படி வந்து இப்படி வரும். அடுத்ததா கணக்கில் x அச்சு x -3 x +3 இது கொடுத்துருக்காங்க. -3ங்கிறது இங்கே இருக்குது. x -3 அப்படிங்கிறதுக்கு ஒரு நேர்கோடு வரையணும். அப்போ அது இப்படி வரும். y அச்சுக்கு இணையாக இந்த பக்கம் வரும். அதை வரைஞ்சிடும். x -3ங்கிற கோடு இதுதான். அடுத்தது x +3. +3னா இந்த பக்கம் இருக்குது. இந்த +3க்கு ஒரு நேர்கோடு ஒன்று வரைகிறோம். அதுவும் என்னென்னா y அச்சுக்கு இணையாக தான் வரும். இந்த கோடு தான் என்னென்னா x +3ங்கிற கோடு. கணக்கில் கேட்டிருக்கிறது இந்த -3ங்கிற கோடு, +3ங்கிற கோடு, x அச்சு. இந்த 3 புள்ளிகளால் அடைபடக்கூடிய வடிவம் எது எதுன்னா இந்த இடம் ஒன்று, அடுத்தது இந்த பக்கத்தில் இந்த சின்ன பகுதி ஒன்று, இந்த இடத்துல இருக்கிறது ஒன்று. மொத்தம் 3 பகுதி இருக்கு. இந்த 3 பகுதிக்கும் பரப்பு தனித்தனியாக கண்டுபிடிச்சி கூட்டி எழுதிட்டோம்னா அதுதான் விடை. அரங்கத்தின் பரப்பு. அரங்கத்தின் பரப்பு என்னன்னா முதல்ல இந்த சிறிய பகுதி இன்டகரல் xோட மதிப்பு -3, x -3லேருந்து x -1 வரைக்கும் இது ஒரு பகுதி. அடுத்தது இன்னொன்று என்னன்னா இன்டகரல் xோட மதிப்பு -1லேருந்து ஆரம்பித்து xோட மதிப்பு 2 வரைக்கும் இது ஒரு பகுதி. கடைசியாக x = 2 x = 3 இது ஒரு பரப்பு. எல்லாமே x ங்கிறதுனால நமக்கு dxன்னு தான் வரும். dx வர்றதுனால நிச்சயமாக இந்த இடத்துல y தான் வரும். dx இந்த இடத்துல y. அடுத்ததா இந்த ரெண்டாவதா இருக்கு இல்லையா, இது x அச்சுக்கு கீழே இருக்கு.
அதாவது எக்ஸ்ஹெச் கீழே இருந்தாலே அது வந்து ஒய்யோட மதிப்பு மைனஸில் தானே வரும். அதனால் இந்த இடத்துல மட்டும் மைனஸ் போட்டுக்கிறோம். இது ப்ளஸ்ஸு தான். ஒய்யோட மதிப்பு நமக்கு சமன்பாட்டில் என்ன இருக்குது? x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கு இல்லையா? அதை எடுத்து இந்த 3 இடத்துலையுமே அதே சமன்பாடு தான் எழுதணும். பரப்பு ஏ ஈக்குவல் இதை A1ன்னு வச்சுப்போம், மைனஸ் இது A2ன்னு வச்சுப்போம், கடைசியாக இருக்கிறது A3ன்னு வச்சுப்போம், A3 தனித்தனியாக மதிப்பு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா பிரதியிடுவோம். முதல்ல A1 ஈக்குவல் இன்டகரல் லிமிட் என்ன இருக்குது? -3லேருந்து ஆரம்பித்து -1 வரைக்கும். ஒய்க்கு பதிலாக கணக்கில் முன்னாடி சொன்னது x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் தொகைப்படுத்தினா என்ன வரும்? x⁻3/3 மைனஸ் x²/2 மைனஸ் 2க்கு மைனஸ் 2x லிமிட் வந்து -3லேருந்து ஆரம்பித்து -1 வரைக்கும். மதிப்பை பிரதியிட வேண்டியதான். மதிப்பை பிரதியிட்டோம்னா முதல்ல -1 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தோம்னா -1/3. இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்குறப்ப ஸ்கொயர் பண்ணுறப்ப +1 ஆகிடும். 1/2 மைனஸ் இருக்கிறதுனால -1/2. இந்த இடத்துல எக்ஸுக்கு -1 கொடுத்தா -2 -1. அடுத்தது கீழ் எல்லை -3. -3 கொடுக்க போகிறோம் எக்ஸுக்கு. -3 கொடுத்தா -3 கியூப் பண்ணால் -27/3. இந்த இடத்துல -3 கொடுத்தா ஸ்கொயர் வர்க்கப்படுத்தும் போது இது +9/2ன்னு வரும். மைனஸ் இங்கே எக்ஸுக்கு -3 கொடுத்தா ஏற்கனவே -2 இருக்குது, 2 × 3 6ன்னு வந்துடும். ஈக்குவல் -1/3 -1/2 ப்ளஸ் 2 27/3ங்கிறது 9, 9×3 27 -9ன்னு வரும். இந்த மைனஸ் உள்ளார போகிறப்ப +9. அடுத்தது இந்த மைனஸ் இங்கே வந்தால் +9/2. இந்த மைனஸ் இங்கே வந்ததுன்னா -6 ஈக்குவல் -1/3 -1/2 அதை அப்படியே எழுதிடுவோம். +9/2 அதையும் எழுதிடுவோம். நம்பர் என்ன இருக்குது? 9 2 11, 11ல் 6 போயிடுச்சுன்னா +5 ஈக்குவல் -1/3 ப்ளஸ் இந்த ரெண்டுத்துக்கும் மீசியமை வந்து 2 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது, -1 ப்ளஸ் 5 ஈக்குவல் இந்த 5 -1/3 9ல் 1 போயிட்டுனா 8, 8/2 என்ன வரும்னா 4ன்னு வரும், +4. கடைசியாக நமக்கு என்ன வருது? 5 + 4 9 -1/3. இது அப்படியே இருக்கட்டும். இது என்னன்னா A1. அடுத்தது A2. A2ங்கிறது என்னன்னா அதுக்கும் அதே x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 dx தான். லிமிட்டு மட்டும் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. லிமிட் வந்து என்ன வருது? -1லேருந்து 2, -1லேருந்து 2 தொகைப்படுத்துகிறப்ப என்ன வரும்னா இதுக்கு அதே x⁻3/3 x²/2 மைனஸ் 2x எல்லாம் அதே தான். லிமிட் மட்டும் -1லேருந்து +2 ஈக்குவல் முதல்ல 2 கொடுப்போம். 2ஓட அடுக்கில் 3 கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 8/3 மைனஸ் இங்கே 2 கொடுத்தோம்னா 2² 4, 4/2 மைனஸ் இங்கே 2 கொடுத்தோம்னா 2 × 2 4. அடுத்தது -1 கொடுக்க போகிறோம். -1 கொடுக்கும்போது -1 கியூப் பண்ணால் -1 தான் வரும், -1/3. -1 ஸ்கொயர் பண்ணால் +1, 1/2. இந்த இடத்துல -1 கொடுத்தா -2 × -1 +2ன்னு ஆகிடும். ஈக்குவல் 8/3 மைனஸ் 4/2 என்ன வரும்னா 2 -4. இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போகும். +1/3
ப்ளஸ் 1/2 மைனஸ் 2 ஈக்குவல் டு இந்த முதல்ல இருக்கிற 8/3 1/3 இருக்குல்ல, மீசியம் 3 எடுத்துக்கிட்டோம்னா 8 ப்ளஸ் 1 8 ப்ளஸ் 1/3 மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 8 ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 1 9 9/3 என்ன வரும்னா 3 மைனஸ் 8 ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 8ல் 3 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா மைனஸ் 5ன்னு இருக்கும். இதுதான் A2. இத்தனை சதுர அலகுகள். இதுவும் சதுர அலகு. அடுத்தது A3 கண்டுபிடிக்க போகிறோம். A3 ஈக்குவல் டு A3க்கு அதே போல் இன்டகரல் x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 dx தான். லிமிட் மட்டும் என்ன வரும் அப்படின்னா 2லேருந்து ஆரம்பித்து 3 வரைக்கும். இதை தொகைப்படுத்தினோம்னா ஆன்சர் ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரும்னா எக்ஸோட அடுக்கில் 3/3 மைனஸ் x²/2 மைனஸ் 2க்கு என்ன வரும்னா 2xன்னு வரும். 2லேருந்து 3 வரைக்கும் லிமிட்டை கொடுங்க. முதல்ல அப்பர் லிமிட் 3 கொடுக்குறோம். 3 கொடுத்தோம்னா 3 கியூப் 27 27/3 மைனஸ் இங்கே 3 கொடுத்தா 3 ஸ்கொயர் 9 9/2 இங்கே 3 கொடுத்தா மைனஸ் 2 × 3 மைனஸ் 6 மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்குறோம். லோயர் லிமிட் என்ன 2 கொடுத்தோம்னா 2 கியூபு 8 8/3 மைனஸ் இங்கே 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் 4 4/2 இங்கே 2 கொடுத்தோம்னா 2 × 2 4 மைனஸ் 2 இருக்கிறதுனால மைனஸ் 4ன்னு வரும். ஈக்குவல் டு 27/3 அப்படின்னா 9 27 மைனஸ் 9/2 மைனஸ் 6 இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போனால் மைனஸ் 8/3 இந்த இடத்துல 4/2ங்கிறது என்ன மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 6 இந்த மைனஸ் உள்ளார வந்தால் மைனஸ் 6 என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 6ன்னு ஆகிடும். 9 மைனஸ் 9/2 மைனஸ் 8/3 ப்ளஸ் 6ம் மைனஸ் 6ம் கேன்சல் ஆகிடும். இது என்னன்னா A3 அப்படிங்கிறதோட பரப்பளவு. இது தேவையான அரங்கத்தின் பரப்பு என்னன்னா A1 A2 A3ன்னு 3 பரப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல. முதல் பரப்பு, ரெண்டாவது பரப்பு, நடுப்புற மைனஸ், அடுத்தது இந்த ரெண்டுத்துக்கும் ப்ளஸ். இது கணக்கோட ஆரம்பத்திலே எழுதியிருக்கோம். அந்தந்த மதிப்பை எடுத்து இப்போ பிரதியிட போகிறோம். ஈக்குவல் டு A1 அப்படிங்கிறது என்னன்னா 9 மைனஸ் 1/3 முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் A2ங்கிறது என்னன்னா 1/2 மைனஸ் 5 சதுர அலகுகள். கடைசியாக A3 என்னன்னா இங்கே இருக்குது 9 மைனஸ் 9/2 மைனஸ் 8/3 9 மைனஸ் 1/3 மைனஸ் உள்ளார கொண்டு போயிடும். மைனஸ் 1/2 இங்கே மைனஸ் வந்தால் ப்ளஸ் 5 ப்ளஸ் 9 மைனஸ் 9/2 மைனஸ் 8/3. முதல்ல நம்பர்லாம் 9 9 18 18ஓட 5 கூட்டினோம்னா 23. முதல்ல 23. இந்த 3 இருக்கு இல்லையா 8/3 மைனஸ் 1/3 அதில் 3ங்கிறத மீசியம் எடுத்துப்போம். 3 மீசியம் எடுத்துக்கிட்டா மீதி இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. இதில் ப்ளஸ் 8 மைனஸை தான் நம்ம பொதுவாக என்ன செஞ்சிட்டோம் வெளில எடுத்துட்டோம். ப்ளஸ் 1 ப்ளஸ் 8. அடுத்தது இங்கே இருக்கிற மீதி இருக்கிற 1/2 மைனஸ் 1/2 மைனஸ் 9/2 அதுக்கு மீசியமாக 2 எடுத்துப்போம். மைனஸை தான் எடுத்துட்டோமா மீதி என்ன இருக்குது 1 இருக்குது ப்ளஸ் 9 இருக்குது. ஈக்குவல் டு 23 8 1 9 9 3ஆல் வகுத்தா 3 9 மைனஸ் 9 1 10 10 2ஆல் வகுத்தோம்னா 5. 23 மைனஸ் 8
எவ்வளோ வருது? 15 அப்படின்னு வருது இல்லையா? 15 சதுர அலகுகள். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.